திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா, விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 2014ஆம் ஆண்டு முதல் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த ஒவ்வொரு முக்கிய பாதுகாப்பு முடிவுகளுக்கு பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் பங்களிப்பு இருந்து உள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு லோகமானிய திலகர் தேசிய விருதினை அமித் ஷா வழங்கினார். இவ்விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பை மேம்படுத்தியதில் அஜித் தோவலின் பங்களிப்பு அளப்பரியது என்றார். இந்தியாவின் பாதுகாப்பு வரலாறு எழுதப்படும் போதெல்லாம் அவருக்காக ஒரு தனி பொன்னாலான பக்கம் ஒதுக்கப்பட வேண்டும் என அமித் ஷா தெரிவித்தார். உளவுத்துறையில் தோவல் ஆற்றிய பல சாதனைகள் அதன் ரகசிய தன்மை காரணமாக வெளியில் சொல்ல முடியாதவை என்றும், அகமதாபாத் குண்டுவெடிப்பு வழக்கை குஜராத் போலீசார் துரிதமாக கண்டுபிடிப்பதற்கு அஜித் தோவல் கொடுத்த முக்கிய ஆலோசனைகளே காரணம் என்றும் அமித் ஷா கூறினார். திலகர் என்று விதைத்த கலாச்சார தேசியவாதத்தின் பாதையிலேயே இன்று இந்தியா உறுதியாக பயணித்து வருவதாகவும், இந்த உயரிய விருது நாட்டிற்காக உழைப்பவர்களுக்கு ஒரு சிறந்த உந்து சக்தியாக திகழும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார்.